எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் geek. ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து அந்த கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸ் வச்சு நம்ம வந்து எப்படி ஸ்டைல் அப்ளை பண்ணலாம், கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கும் கண்டெய்னருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த காலம்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸ் லேஅவுட்டை வந்து நம்ம எப்படி வந்து பூட்ஸ்ட்ராப்போட நம்ம HTML எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே காலம்ஸ் செக்ஷன்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்தமாரி நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரே லைனில் ஃபார்ம் பண்ணணும் மல்டிபிள் டிவ்ஸை அப்படின்னா நீங்கள் இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை யூஸ் பண்ணலாம் கிளாஸ் நேம்ஸாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ் போட்டிருக்காங்க கிளாஸ் ரோ, அண்ட் அந்த டிவ்க்குள்ளே 3 டிவ் காலம்ஸுக்கு. அண்ட் இதில் நான் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதில் வந்து ஒரு ரோவில் 12 காலம்ஸாக டிவைட் ஆகும் உங்கள் ஸ்க்ரீனு. ஸோ அந்த 12ன்ற நம்பரை தாண்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நியூ காலமாக வரும் உங்கள் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ இதை வந்து நம்ம HTML அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பேஜ் டைட்டில், அதுக்கப்புறம் இந்த லிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் மூணும் லெஃப்ட் சைட் ஆஃப் த பேஜில் வரும். அண்ட் இந்த இமேஜ் வந்து ரைட் சைட் ஆஃப் த பேஜில் வர வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கண்டெய்னர் டிவுக்குள்ளே நம்ம ஒரு டிவ் போட்டு அது கிளாஸ் வந்து ரோ அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரோக்குள்ளே நம்ம 2 டிவ் போட போகிறோம். முதல் காலம் வந்து நான் வந்து ஒரு 3 கொடுத்துக்கிறேன். அதாவது அந்த 12 காலம்ஸாக டிவைட் ஆகும்ல, அதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ 3னா மீதம் வந்து 9 இருக்கும். அந்த 9 வந்து நான் வந்து செகண்ட் டிவ்க்கு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் நமக்கு வந்து ஹெட்டிங் வரணும். அதுக்கப்புறம் அந்த லிங்க்கு அண்டு ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வரணும். ஸோ நான் அது மூணுத்தையும் இந்த ஃபஸ்ட்டு டிவில் போட்டுக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், அந்த மூணுமே வந்து ஃபஸ்ட்டு டிவில் வந்துருச்சு. செகண்ட் டிவ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு எம்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இமேஜை வந்து இன்னும் அந்த டிவில் நம்ம ப்ளேஸ் பண்ணல. ஸோ இந்த இமேஜை எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் டிவில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு காலமில் உங்களுக்கு வந்து நம்ம பேஸ்ட் பண்ண டைட்டில், லிங்க்கு அண்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. செகண்ட் காலமில் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ இந்த இமேஜை நீங்கள் வந்து ஃபுல் சைஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு ஃபிக்ஸட் ஹைட் அண்ட் விட்த் கொடுக்காம இமேஜுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்லேருந்து கப்புள் ஆஃப் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இமேஜ் அப்படின்றது அண்ட் இமேஜ் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். அது வந்து உங்களோட என்டையர் ஸ்பேஸை அந்த இமேஜோட இது பிக்சல்ஸ் குறையாமல் ஆக்குபை பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட மீத டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி
உங்கள் டேபிள்ஸையும் நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டைல் பண்ணலாம் பூட் ஸ்ட்ராப் வச்சு அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.